Hi friends, இன்னைக்கு நம்ம லதாஸ் கைமானம்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஒயிட் குர்மா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதுக்கு இங்கே எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பவுலில் கொஞ்சம் முந்திரி கசகசா ஊற போட்டு வச்சுருக்கேன் ஒரு 15 minutes. இங்கே வந்து வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இதை எடுத்து வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர், பேபி கார்ன்ஸ், கேரட், பீன்ஸ், பட்டாணி இதெல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் நம்மளோட சாய்ஸ் தான், நமக்கு என்ன அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு லைட்டாக நம்ம சாட்டே பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் வெங்காயத்தெல்லாம் லைட்டாக அதுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த எண்ணெய் ஹீட் ஆகவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது எல்லாமே இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ லைட்டாக அதை சாட்டே பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஸோ எல்லாமே மொத்தமாகவே நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மிக்சியில் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணுறேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய், அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த முந்திரி கசகசா இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஃபைனாக அரைச்ச பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த இன்க்ரீடியன்ஸும் உள்ளே போட்டு அதையும் நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்க போகிறோம். நம்ம நார்மலாக பண்ணுற குருமாவை விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இப்போது இதையும் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். இப்போ திருப்பி அதே குக்கர் வச்சுட்டு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஒயிட் குருமாவுக்கு நெய் ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுத்துச்சு. அதனால் கொஞ்சம் நெய்யிலே தாளிச்சிக்கிறேன் இன்றைக்கி. கொஞ்சம் ஒரு ஹாஃப் வெங்காயம் வந்து இப்போ தாளிச்சிக்க போகிறேன். வெங்காயம் போட்டு லைட்டாக அது வதங்கட்டும். அது வதங்குற ஸ்டேஜில் வந்து புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணதை நான் இப்போ வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி அதையும் ஆட் பண்ணி இந்த நெய்யிலே லைட்டாக ஒரு நிமிஷம் சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணிடலாம். கேரட், பீன்ஸ், பட்டாணி, காலிஃப்ளவர், பேபி கார்ன்ஸ் எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா டக்குன்னு ஆகிடும். 1 pot கிரேவின்னே சொல்லலாம். ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. சப்பாத்தி, பூரிஸ் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆப்டான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் இது உங்களுக்கு. இப்போது ஒரே ஒரு தக்காளி ஜஸ்ட்டு நான் வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபைன் சாப் பண்ணி ஆட் பண்ணாதீங்க, அப்போ வந்து ரொம்ப வதங்கின மாதிரி ஆகிடும். ஸோ லைட்டாக கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே ஸ்லைசஸாக ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணி அதையும் நான் வதக்கி விடுறேன். மல்லித்தூள் ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது, இல்லைனா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ லைட்டாக ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். அதுவும் நல்லா வதங்கிருச்சு இப்போது மல்லித்தூளும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்குது இல்லையா, எல்லாம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை இப்போ வந்து நான் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஒயிட் குருமா வந்து நீங்கள் அப்படியே ரெஸ்டாரண்ட்ஸில் வாங்குகிற மாதிரியே இருந்துச்சு. பூரிஸ், சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த குருமா. ஸோ அந்த தேங்காயும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸி அலசின தண்ணி ப்ளஸ் கொஞ்சம் வாட்டரும் ஆட் பண்ணி நம்ம கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் இது. இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்க போகிறோம். ஜஸ்ட்டு ஒரே ஒரு விசில் விட்டாலே போதும். ஏன்னா இது வெஜ்ஜீஸ் அப்படிங்கிறதுனால டக்குன்னு வெந்துடும். ரொம்ப வேக விட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப குழஞ்சி நல்லா இருக்காது. ஸோ ஜஸ்ட்டு ஒரே ஒரு விசில் இல்லைன்னா 3 to 4 minutes வச்சாலே நம்மளோட ஒயிட் குருமா ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் வச்சு எடுத்திருக்கேன். நம்மளோட ஒயிட் குருமாயை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப எம்மியான டேஸ்டியான ஒயிட் குருமா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக வச்சாலும் நல்லா இருக்காது. ஸோ உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து பூரியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ பூரி வித் ஒயிட் குருமா ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.